இது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 16 இதை இரண்டையுமே மீறிய ஒரு செயல். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய the spirit of constitution மீறின ஒரு போக்கு அப்படின்னு நேரடியாக விஜய் அரசுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த செயல்பாடு மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான 5 கேள்விகளை விஜய் அரசை நோக்கி கேட்டிருக்கிறார்கள் 2 நீதிபதிகள். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை டிவிஷனல் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல், இந்த 2 நீதிபதிகள் தான் அதிரடியான கேள்விகளை விஜயை நோக்கி கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா மற்றும் விஜய் அரசு எப்படியாவது இந்த விவகாரத்தை மடைமாற்றி விட வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தோடு செயல்பட்டதை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி இருக்கிறது நீதிமன்றம். ஏன் எதற்காக விஜய் அரசுக்கு எதிராக 2 நீதிபதிகள் இந்த அளவுக்கு கொந்தளித்திருக்கிறார்கள்? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பெஞ்ச், அதாவது டிவிஷனல் பெஞ்சோட ஜட்ஜ் சி வி கார்த்திகேயன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல், இவங்க 2 பேரும் கொடுத்த இந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கடந்த ஆண்டு விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அதுல 31 குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தார். இந்த அரசு வேலை கொடுத்தது தப்பு, இது செல்லாது, இது ஏன் தப்பு அப்படிங்கிறதுக்கு நீதிபதிகள் 5 முக்கியமான விஷயங்களை கோர்ட்லயே பாடம் எடுத்திருக்கிறாங்க விஜய் அரசுக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே விஜய் அரசு நீதிமன்றத்துல போய் கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு வெளியே பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அந்த பிரச்சாரத்தை கோர்ட்டுக்குள்ள செய்யவே இல்லை, வாய மூடி அமைதியா இருந்திருக்கிறாங்க. அதே போல நீதிபதியும் தெளிவா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் இந்த விஜய் ஆதவர்ஜுனா பேசக்கூடிய இந்த பொய் பிரச்சாரத்திற்கு. கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினுடைய அட்ராசிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அட்ராசிட்டியால இறந்து போன மக்களுக்கு சில நேரம் அரசு உத்தியோகம் கொடுப்பாங்க. இது இல்லாம அரசாங்கத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டாலோ இல்ல சாதிய வன்முறைகளால் பாதிக்கப்பட்டாலோ அந்த குடும்பங்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுத்தாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் சமூக சிக்கலை சார்ந்த விஷயம். ஆனா கரூர் சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனா அவர்களா இருக்கட்டும் இல்ல முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும் திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அரசு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு காவல்துறையை வச்சு இந்த 41 பேர்த்த கொண்டுட்டு பழிய தூக்கி ஏன் மேல போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொலைக்கு காரணமே காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க. காவல்துறை தான் அப்படின்னு இதை ப்ரூஃப் பண்ணா கட்டாயம் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாகணும். ஸோ அதனால காவல்துறை தான் இதை செய்தது அப்படின்னு முன்முடிவோடு, அதாவது சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி இதை அவருடைய தலைமையில விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது, அதாவது ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதுறாரு யாரு அப்படின்னா விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாங்க, இதை திமுக செஞ்சது, இதை காவல்துறை செஞ்சாங்க அப்படின்னு. இதை காவல்துறை தான் செஞ்சது, இதை அரசாங்கம் தான் செஞ்சது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம். இது அரசாங்கத்துக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமே இல்ல, இது ஒரு விபத்து அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா இந்த அரசு வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. சோ அப்ப விஜய் அரசு தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை என்னன்னு ப்ராஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா, பாருங்க இது அரசாங்கம் செஞ்சது, அதனாலதான் நாங்க அரசு உத்தியோகம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை தொடர்ச்சியா கிரியேட் பண்றாங்க. வெளியெல்லாம் பொது வெளியில பேசுறாங்க. நாமளே பார்த்தோம், விஜய் அவர்களே அதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, ரைட்டு, நீங்க வெளியே என்ன பேசுனீங்க, இதை செஞ்சதே திமுக போலீஸ் சொன்னீங்கல்ல, நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, நீதிபதி உங்களை கூப்பிட்டு விட்டாருல்ல, இந்த 31 குடும்பத்துக்கு எப்படி நீங்க வேலை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாருல்ல அரசு தரப்புல, அப்ப நீங்க அந்த வாதத்தை முன் வச்சிருக்கணுமா இல்லையா? மயிலாடு இது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு செய்த கொலை, அதனால நான் இவங்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு கோர்ட்ல நீங்க சொல்லணுமா இல்லையா? நீதிபதி முன்னாடி சொல்லணுமா இல்லையா? ஏன் நீங்க நீதிபதி முன்னாடி வாயே திறக்காம அமைதியா இருந்தீங்க? திமுகவை பத்தி நீங்க வாய் திறக்கல, போலீஸ் தான் இதை செஞ்சுன்னு ஊர் முழுக்க பேசுறீங்க, ஆனா நீதிமன்றத்தில் கூப்பிட்டப்ப நீங்க வாயை திறக்கல. அப்ப இது 2னுடைய அஜெண்டா என்ன? சோ அப்போ நீதிமன்றத்தில் போய் நாம இதை சொன்னோம் அப்படின்னம்னா நீதிபதி வெளுத்து விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு இந்த வழக்குல அப்படிங்கிறது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதை காவல்துறை செஞ்சது, இதுக்கு அரசு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நீதிபதி ஏத்துக்கவே இல்லை. இதை நீதிபதி ஏத்திருந்தாரு அப்படின்னா அரசு உத்தியோகம், அதாவது இறந்து போன குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கும். ஆனா நேத்துக்கு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இப்படி வேலை கொடுத்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி காட்டமான தீர்ப்பு கொடுத்து தடை போட்டிருக்காங்க. காட்டமான தீர்ப்பு கொடுத்து தடை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை அரசு செய்யல, போலீஸ் செய்யல, இது ஒரு விபத்து அப்படிங்கிறத நீதிபதி உணர்ந்துதான் இந்த தீர்ப்பை கொடுக்கிறாரு. நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, விஜயா இருக்கட்டும் ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நீங்க ஊர் முழுக்க போய் இதை திமுக செஞ்சது போலீஸ் செஞ்சதுன்னு பேசுனீங்களே, நீதிமன்றத்தில் போய்
ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் முன்னாடியும் ஜஸ்டிஸ் சத்திவேல் முன்னாடியும் நீங்க சொல்லணுமா இல்லையா, ஐயா இதை செஞ்சது அரசு தான், அதனாலதான் அரசு உத்தியோகம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லாம தவிர்த்து ஓடி ஒளிஞ்சிங்க? ஏன் அதை மறைச்சிங்க கோர்ட்ல? அப்ப நீங்க சொல்றது பொய் அப்படிங்கிறதுனால தான் கோர்ட்ல மறைச்சிங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம நீதிபதி இந்த பொய்யை நம்பல, போலீஸ் செஞ்சது அரசு செஞ்சுங்கிற பொய்யை நம்பல. அதனாலதான் நீங்க அரசு உத்தியோகம் கொடுக்கும்போது இதை தடை பண்ணுச்சா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்விஸ்ட். எல்லாருமே 31 குடும்பத்துக்கு அரசு வேலை கிடைச்சதை நீதிமன்றம் தடுத்துருச்சு அப்படின்னு தான் எல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பினூடாக அப்படின்னா, இதை நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா எதுக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள இது வராது. சிபிஐ இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. சிபிஐ இப்ப விசாரிச்சு முடிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதை செஞ்சது போலீஸ் தான், இதை செஞ்சது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு தான் ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு பிறகு நீங்க அரசு உத்தியோகம் கொடுக்கலாம். அதுக்கு சில நடைமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா அரசு மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால வழக்கு விசாரணையில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் ஊருக்கே தெரியும். ஏன் அப்படின்னா இது என்ன கற்காலத்தில் நடந்த விஷயம் இல்ல, 500 வருஷம் சோழர் காலத்தில் நடந்த படுகொலை எல்லாம் இல்ல, இப்போ போன வருஷம் நடந்த விஷயம். அதாவது கையில மொபைல் போனும் ட்ரோனும் சேட்டலைட் சேனலும் யூடியூப் சேனலும் எல்லாம் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாமே வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு. ஸோ அதனால இதை யாரையுமே ஏமாற்ற முடியாது. அதனாலதான் நீதிபதி ரொம்ப தெளிவாக தன்னுடைய பொது புத்தியிலிருந்து மட்டுமல்லாமல் சட்ட நுணுக்கத்திலிருந்து ரொம்ப தெளிவாக இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவோடு சேர்த்து வெளிப்படையா நேற்று நீதிபதி 5 விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 16 இந்த 2 பிரிவையும் இது மீறி இருக்கு அப்படிங்கிறாரு. எது? இந்த 31 குடும்பத்துக்கு அரசு உத்தியோகம் கொடுத்தது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் 14 எல்லாத்துக்கும் சம உரிமைன்னு சொல்லுது. 16 இன்னும் தெளிவாக அரசு வேலைவாய்ப்பில் எல்லோரும் சமம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஆர்டிகல் 16ல கிட்டத்தட்ட 6-7 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆர்டிகல் 16A BCD அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு உத்தியோகம் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அதுல உள்ள வரக்கூடிய ஆட்களுக்கு இடையில எந்த விதமான பேதமே இருக்கக்கூடாது, எக்ஸப்ட் ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனை தாண்டி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்களே தவிர நீங்க எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா நேற்றுக்கு கோர்ட்டுக்கு வந்த தாவேக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அண்டர் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி தான் நாங்க இதை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கெத்தா நீதிபதி முன்னாடி சொன்னாங்க. நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்க பாருங்க, த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை மீறக்கூடாது. ஆர்டிகல் 162 அப்படிங்கிறது இதனுடைய உள்ளடக்கத்தில் இருக்குது. கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது நீங்க அரசுனால தூக்கி போட முடியாது, அப்படி இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுக்கிட்டே போயிட முடியாது அப்படின்னு தெளிவாக மாநில அரசாங்கத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 162 அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதி வெளிப்படையாவே கேட்கிறாரு, கருணை அடிப்படையில வேலை வாய்ப்புக்காக இன்னும் பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பல குடும்பங்கள் பணி காலத்தில் தன்னோட உறவினர்களை இழந்து அதற்கான பட்டியல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் காவல்துறையில பணியாற்றிட்டு இருக்கும் போதே இறந்துருத்தாரு அப்படின்னா அந்த வேலை எனக்கு கொடுப்பாங்க. இது வழக்கமா நடக்கிறதா. ஸோ அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, அப்பா அரசு உத்தியோகத்திலிருந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே, பணியில் இருக்கும் போதே இறந்து போனதால அந்த வேலையை தன் மகனுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணி பட்டியல் அதுவே இன்னும் பெருசா இருக்கு. இன்னும் அவங்களுக்கே வேலை கொடுக்கல. அதாவது முறையாக அரசு ஏற்கனவே பரிந்துரைத்த நடைமுறைகளின்படி யார் யாருக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டுமோ அந்த பட்டியலே இன்னும் நிறைவாகாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி நீங்க திடீர்னு 31 பேருக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கு. போக்குவரத்து துறையில ஒரு டிரைவர் இருக்காரா, பணியின் போது அவர் இறந்துட்டாரா, அவருடைய வேலையை ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும். இதில் ஒரு ஆசிரியர் இருக்காங்களா, இது மாதிரி பல அரசு துறைகள் இருக்கக்கூடியவங்க அவங்க பணி செய்யும் போது இறந்து விட்டால் அவர்களுடைய வேலையை அவங்களுடைய உறவினர் கொடுக்கணும். ஒரு மனைவிக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்றதுக்காக தான். ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது இந்த பட்டியலே இவ்வளவு இருக்கும்போது நீங்க எப்படி இந்த வேலையை கொடுத்தீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு நீதிபதி இன்னொரு விஷயத்த ரொம்ப கோர்ட்ல எக்ஸாம்பிளோட சொல்றாரு. பட்டாசு ஆலையில வெடி விபத்து நடந்துச்சு, 5 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 பேர் 20 பேர் பட்டாசு ஆலையில வேலை செய்யும் போது இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அரசு உத்தியோகம் கொடுத்துட முடியுமா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடக்குது, அந்த விபத்துல இறந்து போறாங்க. இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப துல்லியமா கேட்கிறாரு. இங்க ஒரு கருணை தொகை தான் கொடுக்க முடியும், அந்த கருணை தொகையை கொடுக்கலாம். கருணை தொகை கொடுத்தாச்சு. கரூர்ல இறந்தவங்களுக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தப்போ 10 லட்சம் கொடுத்தாங்க. திருப்பி விஜய் அதே காலகட்டத்தில் கட்சி சார்பாக 20 லட்சம் கொடுத்தாரு. இன்னும் பல கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல பணம் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மினிமம் 35 லட்சம் ரூபாய் போயிருக்கு.
இந்த 35 லட்சத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டாலே மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வட்டியா அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கும். அந்த குடும்பத்துல இறந்து போன அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருந்தாரு, அவரால் அந்த குடும்பத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் அசஸ் பண்ண முடியாது. அது தேவையும் கிடையாது. ஏன்னா ஒரு உயிரை இழந்திருக்கக்கூடிய குடும்பம். ஸோ அப்போ இந்த 35 லட்சம் போட்டிங்களே, அதை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருந்தாலே இந்த குடும்பத்துக்கு பணம் வந்திருக்கும். இப்போ விஜய் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய மக்கள் இறந்து விட்டார்கள், பழி வாங்கி விட்டீர்கள் சொன்னாங்க. இந்த படத்துக்கு நீங்க 250 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க. 30 குடும்பம் தானே, 41 குடும்பத்துக்கு நீங்க 31 கொடுத்துருக்கீங்க. சரி 41க்குமே வச்சுக்கோமே, 41 குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபா நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுங்க. ஒரு மாசம் ₹1,00,000 மேல அவங்களுக்கு வட்டி வரும். வாங்கி சாப்பிட்டு அவங்க நிம்மதியா இருக்கட்டும். யாரை இழந்தாலும் சரி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு உத்தியோகத்துக்காக பல ஆண்டுகளா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தன் வாழ்க்கையே அரசு உத்தியோகத்துக்கு போறதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவை சிதைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதுல இந்த பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வட்டி வாங்க அப்படின்னு நீதிபதி சொல்லலை. அது நம்ம சொல்லக்கூடிய கருத்து. நீதிபதி இன்னொரு சூப்பரான கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்று குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து விட்டால் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை அடையும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கோ இல்லை 2 நபருக்கோ நீங்கள் ஏதாவது தொழில்நுட்ப ரீதியான திறன் பயிற்சியை கொடுங்கள் அப்படிங்கிறாரு. அவங்கள ஒரு தொழில் முனைவராக மாற்றுங்க. ஒரு பெண் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு டெய்லரா அவங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுங்க. ஒரு 2-3 மெஷின் வாங்கி கொடுங்க. சொந்தமாக அவங்களே தொழில் பண்ணி அவங்க தன் காலில் நிற்கிற மாதிரியான விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான பயிற்சி காலம், அவங்களுக்கான ஊக்கத்தொகை, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மிஷின் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஆரம்பத்தில் கடை வைக்கிறதுக்கு பணம், இப்படி ஒரு தொழிலை உருவாக்குவதற்கு அரசு இலவசமாக அவங்க கை காசு, அரசோட காசை போட்டு அந்த பெண்ணை இல்லை அந்த குறிப்பிட்ட நபரை ஊக்குவிக்கலாம். ஆனால் நீங்கள் அரசு உத்தியோகம் கொடுக்கறது அப்படிங்கிறது தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நேற்றுக்கு கோர்ட்டில் பொட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்கிறாங்க 2 நீதிபதிகள். அதில் குறிப்பாக விஜய் அரசுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசு வேலை என்பது அரசால் தூக்கி எறியப்படுவதற்கானது அல்ல, அது தகுதியால் ஈட்டப்பட வேண்டும், அதன் மதிப்பை உணர வேண்டும், அதன் முக்கியத்துவம் போற்றப்பட வேண்டும், வேலை தேடி காத்திருப்பவர்கள் பலர் உள்ளனர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கோர்ட்லேயே அச்சு அசலாக பேசியிருக்கிறார். ஸோ அப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து போன குடும்பத்தின் மீது நம்ம எல்லாத்துக்கும் கருணை இருக்குது. ஆனால் அந்த இறந்து போன குடும்பம் விஜய் என்கின்ற ஒரு சினிமா நடிகர், விஜய் என்கின்ற ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்தார்கள். அது அரசு நிகழ்ச்சியா? இல்லை. அது ஒரு ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சா? அது கிடையாது. அப்புறம் எதுக்காக அரசு வேலை கொடுக்கணும்? ஒவ்வொரு நாளும் இல்லை வருஷத்துக்கு சில முக்கியமான நாட்களில் கோயிலில் நெரிசலில் மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க. போய் நீங்கள் கணக்கெடுத்து ஒன்றுமே இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலையில் ஏதோ சந்து பிள்ளையார் அப்படின்னு ஒரு கோயிலில் உள்ளே பூந்து சாமி கும்பிட முயற்சி பண்ண ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண் இறந்து போயிட்டார். கோயிலுக்கு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுன்னு போய் அறநிலைத்துறையிட்ட போய் கேட்ட முடியுமா? அப்படி கேட்க முடியாது. ஸோ அப்போ இங்கே விபத்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரசு பேருந்து போகுது, அரசு பேருந்து ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு டிரைவர் யாரோ ஒரு மேலே விபத்து நடந்துருது. அந்த விபத்தில் ஒருத்தர் இறந்துறாரு அப்படின்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு போக்குவரத்தில் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அரசு உத்தியோகம் என்பதை கொடுப்பதற்கு ஒரு முறை இருக்குது. ஆனால் இது மாதிரியான விபத்தில் இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், கருணை தொகை, அதை கட்டாயம் செய்ய வேண்டும். இப்போ கொடுத்துருக்கிற பணத்தை விட இன்னும் நிறையா பணம் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 35 லட்ச ரூபா எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ண அப்படின்னா, ஓகே ரைட்டு, இந்த குடும்பத்தில் மொத்தமாக இந்த விஷயத்தில் இப்படி ஆயிடுச்சு, ஒரு 50 லட்ச ரூபாய் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி வர்ற காசை வருமானத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ கொடுக்கலாம். இப்படி பணம் கொடுக்கறத பார்த்துட்டு தவறான முன்னுதாரணங்கள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நடைமுறைகளை ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை கவர்மெண்ட் செய்யலாம். ஆனால் விஜய் விஷயத்தில் குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் குறித்து நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் இறந்து போன குடும்பத்திற்கு உதவி செய்யலாம். ஆனால் அரசு பதவி கொடுப்பது என்பது சட்டப்படியும் தவறு, நியாயமும் கிடையாது.